எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டது, அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கும். இங்கு இரண்டு காரியங்களை சொல்கிறார்கள். முதல் காரியம், எருசலேமின் அலங்கம் இடிபட்டிருக்கிறது. இரண்டாவது, அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு பரிதபிக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த யூதர்கள் வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் பரிதபிக்கக்கூடிய சூழ்நிலை? ஒரு வீட்டிற்கு காம்பவுண்ட் சுவர், மதில் சுவர் எவ்வளவு முக்கியமோ அதுபோல பழங்காலத்திலே ஒரு பட்டணத்திற்கு மதில் சுவர், அலங்கம் மிக முக்கியமானது. இந்த அலங்கம் இல்லாத பொழுது, இடிபட்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எதிரிகளால் எளிதாக தாக்கப்படலாம். இப்படியாக யூதர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அடுத்தபடியாக சொல்லப்படுகிறது, எருசலேமின் வாசல்கள், கேட்ஸ், பண்டைய காலங்களிலே வாசல்களிலே, நகர வாசலிலேதான் கொடுக்கல் வாங்கல், வியாபாரம் எல்லாமே நடக்கக்கூடிய இடம், வணிகம் நடக்கக்கூடிய இடம்தான் இந்த வாசல்கள். இப்பொழுது அந்த வாசல்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது, இடிந்து போயிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்ட நெகேமியா உடனே என்ன செய்கிறார்? அவர் அழுகிறார், துக்கப்படுகிறார், உபவாசிக்கிறார், தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்களும் உங்களுடைய ஜீவியத்திலே சில செய்திகளை கேட்கும் பொழுது, ஒருவேளை குடும்பத்திலே காணப்படக்கூடிய சூழ்நிலைகள், சபையிலே காணப்படக்கூடிய சூழ்நிலைகள், தேசத்திலே காணப்படக்கூடிய அவல நிலைகள் உங்களுக்கு துக்கத்தை கொண்டு வரலாம், அழுகையை கொண்டு வரலாம். கலாத்தியர் 6:2 வாசிக்கிறோம், நாம் ஒருவருக்கொருவர் பாரங்களை சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற கடவோம். நெகேமியா ஜனங்கள் இருக்கக்கூடிய வேதனையின் சூழ்நிலை, அவமானப்படக்கூடிய சூழ்நிலை, வெட்கத்தின் சூழ்நிலையை கேள்விப்பட்ட பொழுது அவருடைய பதில் என்ன? அழுதார், துக்கப்பட்டார், உபவாசித்து ஜெபித்தார். எவ்வளவு நாட்கள் உபவாசித்து ஜெபித்தார் என்று நம்ம பார்க்கும் பொழுது, கிஸ்லேயு மாதத்திலே ஆரம்பித்த ஜெபம் நீசான் மாதத்திலே பதிலை கொண்டு வருகிறது. நெகேமியா 2:1 வாசிக்கிறோம், அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நீசான் மாதத்திலே 4 மாதங்களாக தொடர்ச்சியாக நெகேமியா ஜெபித்தார்.